ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமாக ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மாங்காய் பச்சடி. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 1 கிலோ மாங்காய் இல்லை 1.5 கிலோ மாங்காய், உங்களுக்கு தேவையான அளவு மாங்காய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணி மேலே உள்ள தோல் எல்லாமே செருக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 3 எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பத்தாதுங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா 1 எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி நறுக்கிற மாதிரி நறுக்குனாலும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. உங்களுக்கு எது ஓகேவோ அப்படியே வச்சுக்கோங்க. நல்ல பொடிசாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டஸ்டெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு கட் பண்ண மாங்காய் மட்டும் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அது நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு வட்டை சட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு தண்ணி நல்லா ஊற்றி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டு, நல்லா எடுத்து பார்த்தோன்னே தெரியும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. கொஞ்சம் கலரும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா ஓட்டை இருக்கிற சட்டியில் நம்ம தண்ணி எல்லாம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தாலே தெரியும், நல்லா குலு குலுன்னு ஆகிருக்கும் உங்களுக்கு மாங்காய். இப்போ நம்ம நான் 100 கிராம் நெய் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூட ஏலக்காய், முந்திரி, உதர் திராட்சை அதெல்லாம் வச்சுக்கோங்க. எல்லாமே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய் ஊற்ற போகிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெய் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நெய் அதிகமாக இருக்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அண்டிப்பருப்பு தனியாக, உதர் திராட்சை தனியாக தான் எப்போவுமே வறுக்கணும். ஃபஸ்ட்டு அண்டிப்பருப்பை வறுத்துக்குவோம். லைட்டாக அது ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ உதர் திராட்சையும் ஏலக்காய் இடித்து வச்சுருந்துருப்போம். முழுசாக போடக்கூடாது, இடித்து வச்சு போடணும். அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற மாங்காய் எடுத்து நம்ம அதில் மாற்றி வச்சுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கிறத அதில் எடுத்து கொட்டிடணும். சிம்லேயே இருக்கட்டும், கூட்ட வேணாம். இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விட போகிறோம். நெய் இருக்கிறது, அந்த திராட்சை இருக்கிறது, அண்டிப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். நெய் நல்லா எல்லா இதுலேயுமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டணும். இது ஸ்வீட் தான், ஆனால் லைட்டாக தித்திப்புக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்வீட்லேயுமே எப்போவுமே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா தித்திப்பாக தூக்கி காட்டும் இனிப்பை. அதனால் கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அது அவிய வைப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொதித்து நல்லா அவிஞ்சி போய் நல்லா சாஃப்டாக அல்வா பதத்தில் வந்திருக்கும். நல்லா கொலகொலன்னு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதுப்புறம் இனிப்பு சேர்க்குறோம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல சர்க்கரை இப்பொழுது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கரையிற அளவுக்கு, ஏற்கனவே ஹீட்டு இருந்தாலும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஸ்வீட் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவைப்படுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு 100 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த ஹீட்டில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அந்த ஹீட்டில் மெல்ட் ஆக உங்களுக்கு நல்லா அது ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த மாங்காய் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நல்லா சாஃப்டாகி அந்த அல்வா மாதிரியே இருக்கும். நல்லா பேஸ்டியாக. நல்ல சர்க்கரை கரைய நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் எதுவும் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கட்டும்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம்.
சூடாக இருக்கும்போது நல்லா அல்வா மாதிரி கலகலன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருவிடும். சர்க்கரை இருக்கிறனால சர்க்கரை கொஞ்சம் இருவிடும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம். ஸ்வீட்டுன்னா இப்போது வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா, நான்வெஜ்ஜுக்கு நெய் சோறு கறிலாம் வைக்கிறோம் அப்படின்னா கேசரி அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஐடியாவாக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக புதுசாக இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ்ஜு அப்படின்னு பார்க்கும்போது சாம்பாருக்கு ஒயிட் ரைஸ் அதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எம்மி நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே, பாய்.